லைக்காவில் அவர் ஒரு படம் பண்ண போறாரு, அவருடைய மகன் ஜேசன் அப்படின்றதுதான் வந்து பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இல்ல, லைக்கால அவர் படம் பண்றது இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு என்னன்னா, இவரை மீறி யாரும் எதுவும் போட, இவர் மட்டும் தான் உச்ச நட்சத்திரமா இருக்கணும் அந்த குடும்பத்துல. அந்த மாதிரி ஒரு சைக்கோ மனநிலைங்க. நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப விஜய் தான் பெரிய உச்சம் சொல்றாரு. இங்க ரஜினி உச்சம் கிடையாது, கமலஹாசன் உச்சம் கிடையாது, அஜித் குமார் உச்சம் கிடையாது, இவர் தான் பெரிய உச்சம். சரிங்களா? அப்படி வந்து அவர் ஒரு பாவம், அவர் ஒரு தனி உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. சொந்த மகன் வந்து இந்த மாதிரி படம் பண்ணி அவன் எங்கன்னா நாளைக்கு பெரிய ஆளா வந்துட்டான்னா உன்னை எதிர்த்து கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு உனக்கு வந்து பயம். ஏன்னா அவன் ஒரு பிரபலமா வரக்கூடாதுன்றதுல இவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த திரிஷா விஷயத்துல பாத்தீங்கன்னா, மகன் வந்து வயதுக்கு மீறி தோளுக்கு மீறி வளர்ந்தா வந்து தோழன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி என்ன பண்றேன்னா அம்மாவுக்கு நடக்கின்ற அநீதியை வந்து தட்டி கேட்கிறார் மகன். ஸோ இது வந்து ரொம்ப தப்பு டேடி. அவர் உள்ளபடியே வந்து விஜயோட ரொம்ப இணக்கமா ரொம்ப பாசமா தாங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தாங்க ஹீரோ. முதல் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பா ஹீரோ. ஆனா இவர் சினிமால மட்டும்தான் ஹீரோ, வீட்டுல வந்து இவர் வந்து வில்லன். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து தட்டி கேட்கும் போது பிரச்சனை ஆகுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு, மூல காரணம் யாரு? ரெண்டு பேரை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெகதீஷ் பழனிசாமி வந்து விஜய்க்கு வந்து மேனேஜர், பிஆர்ஓ இருக்க, ரூட் என்ற ஒரு கம்பெனியை நடத்தி பல பேரோட குடியை கெடுத்துட்டு இருக்க இந்த நாய் வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் வந்து செருப்ப கழட்டி அடிச்சு வீட்டை விட்டு வெளில அமைச்சிருக்காரு. இதுவும் வந்து விஜய்க்கு வந்து இன்னும் உச்சகட்டமான கோவத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன் அடிச்சாரு செருப்பு? ஆமாங்க, அவனுக்கு தாங்க இவரை கெடுக்கிறது. விஜய்க்கு வந்து மாமா வேலை பார்க்கறது இந்த ஜெகதீஷ் பழனிசாமியும் புசி ஆனந்தம் தான் பார்த்துட்டு இருக்கான். அப்பனா அவனை வீட்டுக்குள்ள வச்சு அவனுக்கு நான் பாத பூஜையா பண்ணணும், செருப்பால தான் வெளில அடிச்சனும். கரெக்டா தான் பண்ணியிருக்காரு அந்த தம்பி. அந்த கோவம் எல்லாம் விஜய்க்கு வந்து இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஜேசன் சஞ்சய் அந்த வீட்டுக்குள்ள வர்றதில்ல, விஜய் கிட்ட பேசுறது இல்ல. இதுதான் வந்து ரியலா நடந்தது. இதுல என்ன பண்றானுங்க, ஒரு உருட்டுறானுங்க. ஜேசன் சஞ்சய் வந்து தினமும் வந்து அவர் எப்பயும் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டார் விஜயோட ஐடியா. அவர் வந்து தினமும் விஜய்க்காக வந்து ஆதரவு அளிக்கிற மாதிரியும் அவரோட ட்வீட் எல்லாம் இவனுங்க எடுத்து இவனுங்களா ஒரு போலியா ஒரு கணக்கை வந்து உருவாக்கி ஜேசன் சஞ்சய் வந்து விஜயோட இருக்கிற மாதிரியும், அப்பா நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன், உங்களுக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கீதா சகோதரிக்கு எதிராக, அவங்க அம்மாவுக்கு எதிராகவே ஜேசன் சஞ்சய் இருக்கிற மாதிரி கட்டுக்கதைகளை வந்து இவனுங்க வெளியிடுறானுங்கன்னா இவனுங்க எவ்வளவு கேவலமான ஆட்களா இருப்பானுங்க. இது எவ்வளவு கேவலமான கட்சியா இருக்கும். இந்த கட்சியை வழிநடத்தும் எவ்வளவு கேடு கட்ட ஆளா இருப்பான்னு பார்த்துங்க.